Audio Jungle. Audio Jungle. ஓகே, இந்த வினாவை பாருங்க. 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒரு சதுரமுகி ஒன்று தந்து அதில் மேற்பக்கம், பக்கமுகம், முற்பக்கம், அடிப்பக்கம் என்று சொல்லி தந்திருக்கிறான். இப்போ இது ஒரு சதுரமுகியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா. அப்போ எங்களுக்கு முதலாவது சதுரமுகி ஒன்றோட எதிர்ப்பக்கங்கள் பார்க்கறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இலகுவாக ஒரு பார்க்குற முறை ஒன்று ஈஸியாக நிறைய முறைகள் இருக்குது. அதில் இலகுவான ஒரு முறை என்னென்னு சொன்னால், ஏதாவது 2 தோற்றங்களை எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு தோற்றம், இது ஒரு தோற்றம். ஒரு தாயக்கட்டையினுடைய 2 தோற்றம். அந்த 2 தோற்றங்கள்லையும் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஏதாவது ஒரு பக்கம் மாத்திரம் பொதுவாக இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த முதலாவது தோற்றத்தையும் 2வது தோற்றத்தையும் எடுக்கலாமான்னு கேட்டால் இல்லை. ஏன்? அதில் 2 பக்கங்கள் பொதுவாக இருக்குது. ஏயும் பொதுவாக இருக்குது, பியும் பொதுவாக இருக்குது. அப்போ முதலாவதையும் 2வதையும் எடுக்க இயலாம். அப்போ எதை எடுக்கலாம்னு கேட்டால், முதலாவதையும் 3வதையும் எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் 2லையும் பி மட்டும்தான் பொதுவாக இருக்குது. சரியா? பி மட்டும்தான் பொதுவாக இருக்குது. இப்போ நாங்கள் பொதுவான பக்கத்தை முதலாவது தோற்றத்தை எடுத்து எழுதுவோம். பி பொதுவான பக்கத்தை எழுதிட்டு அதிலிருந்து கடிகார திசையில் சுற்றுவோம். பிக்கு அடுத்தது ஏ, ஏக்கு அடுத்தது என்ன? சி. அதே மாதிரி 3வதுல பொதுவான பக்கத்தை எழுதிட்டு அதையும் கடிகார திசையிலேயே சுற்றணும். அப்போ எஃப், அதுக்கப்புறம் எஃப் அப்புறம் என்ன? டி. ஸோ சியும் டியும் எதிரெதிர் பக்கங்கள், ஏயும் எஃப்பும் எதிரெதிர் பக்கங்கள், பியும் எதிரெதிர் பக்கம் இருக்குமா? இல்லை, பேலன்ஸ் வரக்கூடிய இ. அப்போ பியும் இயும் எதிரெதிர் பக்கங்கள். ஸோ நாங்கள் எதிரெதிர் பக்கங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு கொண்டு தான் கேள்வி கேட்டுக்கிறான். இலகுவான ஒரு கேள்வி. ஏபிசிடி மூலம் குறிப்பிடும். சரி, முதலாவது கேள்வியை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள எந்த எழுத்துச்சோடிகள் சதுரமுகியின் எதிர்பக்கங்கள் 2இல் எழுதப்பட்டுள்ளன? ஏயும் டியும் எதிரெதிர் பக்கமா? இல்லை, ஏயும் எஃப்பும் தான் எதிரெதிர் பக்கங்கள். இந்த மேலே பார்த்துருக்கோம். ஸோ வராது. ஏயும் இயும் எதிரெதிர் பக்கமா? இல்லை, பியும் இயும் தான் எதிரெதிர் பக்கங்கள். ஸோ இதுவும் வராது. 3வது ஆன்சர் ஏயும் எஃப்பும் எதிரெதிர் பக்கங்கள். ஓ, ஸோ ஆன்சர் வந்து 3வது. 2வது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள எந்த எழுத்துச்சோடிகள் சதுரமுகியின் எதிர்பக்கங்கள் 2இல் எழுதப்பட்டுள்ளன? இப்போ பியும் டியும் எதிரெதிர் பக்கங்களா? இல்லை, பியும் இயும் ஓ. ஸோ ஆன்சர் வந்து 2வது. 3வது கேள்வி, குறித்த ஒரு சந்தர்ப்பத்திலே சதுரமுகியின் முற்பக்கம், மேற்பக்கம், பக்கமுகம், முற்பக்கம், மேற்பக்கம், பக்கமுகம் போன்ற பக்கங்களில் தெரியும் மும்மை எழுத்துக்கள் இவற்றுள் எதுன்னு கேட்டுகிறான். அப்போ பாருங்க, எங்களுக்கு தெரியக்கூடிய பக்கங்கள் எதிரெதிர் ஜோடிகள் அடிக்க முடியுமா? உதாரணமா சும்மா சொல்கிறேன்னா, முற்பக்கத்தில் ஏ என்று விளங்குதுன்னு சொன்னால், ஏயினுடைய எதிர்பக்கம் எஃப் வந்து மேற்பக்கத்தில் இருக்க முடியுமா? இல்லை. எங்கே இருக்கும்? விளங்காத ஒரு பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ நாங்கள் பார்க்கணும், பிசிடி இவங்களில் யாராவது எதிரெதிர் பக்கங்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ சியும் டியும் எதிரெதிர் பக்கங்கள். ஸோ இவங்க தெரிகிற பக்கத்தில் வரமாட்டாங்க. பியும் இயும் எதிரெதிர் பக்கங்கள். ஸோ இந்த ஆன்சரும் வராது. பிசிஎஃப், பிசிஎஃப், ஸோ இவங்க யாருமே இதில் எதிரெதிர் பக்கங்கள் இல்லை. ஸோ 3வது ஆன்சர். 4வது ஆன்சரில் சியும் டியும் எதிரெதிர் பக்கங்கள், இதுவும் வராது. 4வது கேள்வி, குறித்த ஒரு சந்தர்ப்பத்திலே மேற்படி சதுரமுகியிலே ஏபி என்ற எழுத்துக்கள் சதுரமுகியின் முற்பக்கத்திலும் பக்கமுகத்திலும் தெரிகிறது. அப்போ முற்பக்கத்தில் ஏயும் பியும் முற்பக்கத்திலையும் பக்கமுகத்திலையும் தெரிகிறது. அப்போது மேற்பக்கத்தில் காணக்கூடிய எழுத்துக்கள் 2இல் ஒன்றானது. ஏயுடையும் எஃப்னுடைய அந்த இது மேற்பக்கத்தில் வரையிலுமா? எதிர்பக்கங்கள் ஏயினதும் எஃப்பினதும் எதிர்பக்கங்கள் மேற்பக்கத்தில் வரையிலுமா? இல்லை. அப்போ ஏயினுடையும் எஃப்னுடையும் எதிர்பக்கம் தவிர்ந்த மிச்சது என்ன இருக்குது? சியும் டியும். அப்போ மிச்சம் சியும் டியும். ஸோ ஆன்சர் வந்து சி அல்லது டி முதலாவது.
குறித்தொரு சந்தர்ப்பத்திலே மேற்படி சதுரமுகியிலே இஎஃப் என்ற எழுத்துக்கள் சதுரமுகியின் முற்பக்கத்திலும் பக்கமுகத்திலும் தெரிகிறது. அப்ப ஈயும் எஃப்பும் முற்பக்கத்திலையும் பக்கமுகத்திலையும் தெரியுதா. அப்ப ஈனுடைய எதிர்ப்பக்கம் என்ன? பி. எங்க தெரியுவாரு? ஆக பின்னுக்கு இருப்பாரு. எஃபினுடைய எதிர்ப்பக்கம் யாரு? ஏ. இந்த பக்கம் இருப்பாரு. இப்ப கேட்டுக்கிறான், அடிப்பக்கத்தில் காணக்கூடிய எழுத்துக்கள் இரண்டில் ஒன்றானது. அடிப்பக்கத்தில் யார் இருப்பா? ஒன்று சி அல்லது டி. மேல சியர் இருந்தா கீழே டியர் இருப்பாரு, மேல டியர் இருந்தா கீழே சியர் இருப்பாரு. ஸோ ஆன்சர் சி அல்லது டி. 4வது.